பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 6 37 வசனத்தின் பின்பகுதியை பார்க்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை புறம்பே தள்ளாதவர், நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், அவருடைய மந்தைக்குள் இணைத்து கொள்ளுகிறவர். பிரியமானவர்களே, நாம் வரும்பொழுது நிச்சயமாய் நம்மை ஆதரித்துக் கொள்வார், நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை புறம்பே தள்ளாதவர் இயேசு இன்றைக்கும் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் தள்ளுவதில்லை. அதே போல இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்கிறவர், உங்களை சேர்த்து கொள்கிறவர், தம்முடைய மந்தையில் உங்களை இணைத்துக் கொள்கிறவர். அவரே உங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பனாக இருந்து உங்களை அற்புதமாக நடத்துகிறவர். அப்படியே நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. புறம்பே தள்ளாத தேவன், எங்களை சேர்த்து கொள்ளுகிறவன், மந்தைக்குள் இணைத்துக் கொள்ளுகிற தேவன். அப்பா, அவ்விதமாக நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ சேர்த்து கொள்ளுகிற அன்புக்காய் சோத்திரம். நீரே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து உடைய பிள்ளைகளை அற்புதமாக வெளியிடத்துகிற கிருபைக்காய் மகு சோத்திர நாளிலும் வல்லமையுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கணும்ப்பா. இன்றைக்கு என்ன தேவையோடு கர்த்தர் அறிவிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளுக்குரிய அப்பாசு தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவைகளை சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க. சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.